மாரத்தானை வந்து நமது நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல்ல இருந்தும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுக்கு, சேலத்தில் அரேஞ்ச் பண்ணதுக்கு என்னோட நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேலத்தில் டைரக்டா இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸோட அதோட ஒரு சோஷியல் காஸ்க்காக ஓடக்கூடிய ஒரு சமூக பொறுப்புமிக்க இளைஞர்களை, மகளிரை, பெரியோர்களை, குழந்தைகளை எல்லாரையும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு அப்படின்னு சார் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு வாரத்தில் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மக்களை வந்து பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு காலையில் இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த குழந்தைகள்லாம் கூட ரொம்ப உற்சாகமாக நம்ம ரன் பண்ணணும், ஓடணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. இதோடைய அடிநாதமாக 2 விஷயம் இந்த மாரத்தானுடைய கருப்பொருளாக இருக்கு. ஒன்று வந்து ஃபிட் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் நலத்தை பராமரிக்கக்கூடிய அந்த முயற்சி, அடுத்தது ட்ரக் ஃப்ரீ இந்தியா. ஸோ நம்ம வந்து உடல்நல பராமரிப்பு அப்படிங்கிற விதத்தில் பார்த்தோம்னா நலமான ஒரு மக்கள் தான் நலமான நாட்டையும் வளமான நாட்டையும் உருவாக்க முடியும். அந்த விதத்தில் நம்மளுடைய இப்போதைய மிகப்பெரிய உடல்நல பிரச்சனையா இருக்கிறது நம்மளோட ஒபிசிட்டி, அதே மாதிரி கார்டியாக் டிசீசஸ், அதே மாதிரி அதிகமான கலோரிஃபிக் வேல்யூல இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய இதனால ஏற்படக்கூடிய டிசீசஸ் எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய அந்த வகையில வரக்கூடிய டிசீஸ் தான் நம்மளோட மக்களுக்கான பெரிய உடல்நல மருத்துவ சிக்கலா இருக்கு. அந்த சிக்கலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி மட்டும்தான் எல்லாரையும் அந்த மாதிரியான தொற்றா நோய்கள்ல இருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய ஆலோசனை. அந்த மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு ஃபிட்னஸ் முயற்சிகள்ல தங்களுடைய உடல் எடையை வந்து சரியா பராமரிக்கிறது, இதே மாதிரி ஒரு பெரிய முயற்சிகளான மாரத்தான் மாதிரியான ரேஸ்ல ஓடுறது, தினசரி அதை வந்து ரொட்டீனா மாத்திக்கிறது, காலையில அதை ரொட்டீனா மாத்திக்கிறது, இது போன்ற பல்வேறு விதமான ஒரு ஃபிட்னஸ் முயற்சிகள்ல ஈடுபடுறதுங்கிறது வந்து ஒரு தனி மனித செயல்பாடு மட்டும் இல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய செயல்பாடா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஒரு உற்சாகமா இருக்கும். காலையில எல்லாரும் சேர்ந்து தனியா ஓடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இவ்வளவு பேரோட சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு முயற்சியில ஈடுபடுறங்கிற பொழுது எல்லாரும் வந்து அந்த எனர்ஜி லெவல் அதிகமாகி நாமளும் இதை தொடர்ந்து செய்வோங்கிற அந்த ஒரு ஹேபிட்டுக்குள்ள வருவோம். ஸோ அந்த விதத்தில் அதை ஊக்கப்படுத்துற விதமா இதை நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல்ல இருந்து எங்க நகரத்துக்கு நீங்க கொண்டு வந்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை, நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த முயற்சி எதிர்காலத்தில் இன்னமும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடக்கிற பொழுது இன்னும் இதை விட அதிகமான மக்கள், எப்படி சென்னையில் இருக்கக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய ரன்னர்ஸ் எல்லாம் வந்து நமது மாநகரத்திலேயும் உருவாகி இதை தொடர்ந்து மேன்மேலும் எடுத்துட்டு செல்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை. இந்த நேரத்தில் இந்த ஃபிட்னஸ்க்கான இந்த ஒரு முக்கிய நிகழ்வை எங்களது நகரத்துக்கு கொண்டு வந்ததுக்கும் அதில் பங்கெடுக்கக்கூடிய நமது இளைஞர்கள் மூலமாக ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரியா நமது நாட்டை மாற்றுவதற்கான முயற்சிகளில் நாம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் நான் இதில் பங்கு பெறக்கூடிய அனைவரைக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே தேங்க்யூ சோ மச் சேலம் மக்களே, தேங்க்யூ.